வணக்கம் சொந்தங்களே, இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு கேரட் சாதம் செய்கிறேங்க. அது சும்மா சிம்பிளாக ஈஸியாக போட்டுடலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே பட்டை லவங்கம் சோம்பு போட்டு பொரிக்க விட்டுருங்க. இது பொரிஞ்ச உடனே சும்மா 2 பச்சை மிளகா தாங்க சன்னமாக அதை வந்து பொடியாக நறுக்கி அது எண்ணெயில் சேர்க்கணுங்க. எண்ணெயிலே வணக்கணுங்க. வணங்கினாட்டி வெங்காயம் போடணுங்க. பச்சை மிளகா வணங்கிடுச்சிங்க. இப்போ வந்து வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் போட்டு இப்போ ரொம்ப சவக்கணும் இல்லை, கொஞ்சம் பாதி வணங்கணுன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை கொஞ்சம் கால்வாசி தாங்க போடுறேன். போட்டு இது ஒரு வணக்கிட்டு கேரட் போட்டுருணுங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் வணங்கணுன்னே கேரட் போட்டாச்சுங்க. கேரட் போட்டு ஒரு வணக்கிட்டு மஞ்சத்தூள் அதில் லைட்டாக போட்டுருங்க. மஞ்சத்தூள் போட்டு வணக்கிட்டு சாதம் போட்டுருணுங்க. கேரட் வந்து பாதி அளவுக்கு வெந்துடுச்சுங்க. இப்போ வந்து ரைஸ் போட்டு ஒரு கலரணுங்க. இப்போ சாதம் ரெடி ஆச்சுங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தழை, குழந்தைங்களுக்குன்னா மிளகு போடணுங்க, பெரியவங்கன்னா மிளகு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய், இதை 3 போட்டு ஒரு கிளறிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க.